இன்றைக்கி நான் கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். நான் சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். நல்லா வணக்கிடலாம். பாருங்கள், கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு பாருங்கள், 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீள்வாக்கில். அப்புறம் தக்காளி போடாமல் தான் சேர்த்துறேன். 2 கொத்து கருவேப்பிலை, இதே வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 4 வரமிளகா போட்டிருக்கேன், 4 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டுக்கிட்டோம். அப்படியே சிம்மிலேயே தான் இருக்குது. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் உடைச்ச பாசிப்பருப்பு இருக்குதுல்ல, அதை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அது உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இதில் அப்படியே வணங்கட்டும். சீரகம் 1 ஸ்பூன், கடுகு இந்த மிளகு 1/2 ஸ்பூன், நீங்கள் இது கூட புதினா தழை இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம். நான் வந்து புதினா தலையெல்லாம் போடல. அடுப்பு சிம்மில் வச்சே நல்லா வணங்கணும். பாருங்கள், வெங்காயமெல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ போட்ட கடலைப்பருப்பு இது மட்டும்தான் வணங்கலை, அது நல்லா வணங்கட்டும். சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். இது ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால தான் நான் சின்ன துண்டாக போடுறேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் தக்காளிக்கு பதிலாக புளி தான் சேர்த்துறேன். தக்காளி இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி இருக்கும் போதே ஒரு டைம் இதை செஞ்சு பாருங்கள், தக்காளி போடாமல். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டிருக்கேன். எல்லாம் தேங்காய் தான் என்கிட்ட இருக்குது, அதனால நான் போடுறேன். உங்கள்கிட்ட எந்த தேங்காய் இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து நல்லா கலரி விடலாம். கொஞ்சம் உப்பு இது ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஆறட்டும், அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. நீங்கள் தாளிப்பு எண்ணெய் போட்டுக்கிறனால போட்டுக்கோங்க, நான் தாளிப்பு போடல. பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிக்கிறேன்னு. நான் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காகத்தான் சட்னி பண்ணியிருக்கேன் சைடிஷாக. பாருங்க, நீங்கள் இன்னும் திக்காக வேணுன்னா கூட அரைச்சிக்கலாம். எனக்கு இதே போதும் இந்த அளவுக்கு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இட்லி அப்படியே சாஃப்டான இட்லி. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குதுன்னு. சட்னி, கொத்தமல்லி சட்னி. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி கோதுமை வச்சு பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன், மிக்சிங் பவுல். இப்போ வந்து நான் ஒரு கப்பு, இதே கப்பில் 2 கப் அளவு மாவு எடுத்துக்க போகிறேன். கோதுமை மாவு 2 கப் மாவு போட்டுடலாம். இதே கப்பில் 1/2 கப் அளவு வந்து இந்த மாவு, இந்த ரவை எடுத்துக்கலாம்.
நான் வந்து பெரிய ரவையாக இருந்தது, அதனால் மிக்சியில் அரைச்சி இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ 1/2 கப் போட்டுக்கலாம். பாருங்க 1/2 கப் எடுத்துக்க, அதையும் போட்டலாம். இதுக்கு வந்து நல்லா கலந்துட்டு உப்பு போடணும். இதுக்கு தேவையான அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து 1/2 கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் பாம் ஆயில் எண்ணெய் தான் ஊற்றுறேன். பாருங்கள் இந்த மூடியில் வந்து 1/4 கப் ஊற்றுறேன். நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் ஊற்றலை. நான் 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நெய் ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றுனோம்னா கொஞ்சம் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது. நெய் ஊற்றினா எந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வருமோ அந்தளவுக்கு வராது. கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சாஃப்ட்னஸ் வரும். இப்போ அந்த மில்க் பில்க் பிஸ்கெட் இருக்குதுல்ல, அந்த சேஃபில் அந்த மாதிரி வரும். பாருங்கள் இந்தளவுக்கு வருதுன்னு. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி தான் பிணைய போகிறோம். நல்ல ரொட்டி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். இதுக்கு வந்து நான் சுடுதண்ணி கொஞ்சம் வைக்கிறேன். தண்ணி சூடாகட்டும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக ஆகட்டும், ரொம்ப சூடாகக்கூடாது. போதும், ரொம்ப சூடாகக்கூடாது. லைட்டாக வெதுன்னு இருந்தனா போதும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு இதில் சர்க்கரை நான் போட போகிறேன். நான் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது வந்து பாதி கரைஞ்சி பாதி கரையாமல் இருக்கும். அப்போ நான் 8 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அதில் 4 ஸ்பூன் சர்க்கரை கரைஞ்சிடும், 4 ஸ்பூன் சர்க்கரை கரையாது. இப்போ நான் அப்படி தான் 8 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்துடலாம். நான் வெள்ளை சர்க்கரை தான் எடுத்துருக்கேன். சரிங்க, இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுலாம். நம்ம உப்பு போட்டிருக்கறனால இதை லைட்டாக வந்து எடுத்து கொடுக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிடலாம்.
லைட்டான சூடில் தான் ஊற்றினேன். நான் சர்க்கரை கலக்கும் போதே சூடு ஆறிடுச்சு தண்ணி. நீங்கள் அரை கப்பு எண்ணெய் ஊற்றுனீங்கனாவே கரெக்டாக இருக்கும். மறுபடி வேணும்னா கூட நம்ம தண்ணி சுடு தண்ணி எக்ஸ்ட்ரா தானே வச்சுருக்கோம், வேணுங்கிற அளவுக்கு பார்த்து பார்த்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன். அந்த சர்க்கரைக்குள்ளேயே நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்க போகிறேன். மற்ற மைதாவிலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறத விட கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியும் கூட. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள், லைட்டாக தொட்டாவே இந்த அளவுக்கு வருது. பாருங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் ரொம்ப சுடு தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக சூடு பண்ணணும். வெதுப்பான தண்ணி தான். இதில் நான் 2 விதமாக சொல்லித்தரப்போகிறேன். ஒன்று வந்து ஹீட்டில் அடுப்பில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு ஆவியில் வேக வச்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறைக்க போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இது பண்ணி விட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கட்டவே முடியல. பாருங்கள், இந்த அளவுக்கு இதாக இருந்துக்குது. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுக்க போகிறேன்.
இங்கே இருக்குது. பாருங்க எந்தளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு. இதே சேஃபாக இருக்கிறதுனால நான் எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நாம் இதையும் சேர்த்து உருட்டி எடுத்துக்குவோம். மீதிக்கிற மாவை இதே மாதிரி போல் எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போலாம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுலாம். இந்த மூணையிலெல்லாம் அப்படியே சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி டிசைனாக போட்டுக்கோங்க. கொடுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து போட்டாச்சு. இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வந்து
பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில். இப்படி ஒரு டிசைன் போட்டுக்கிறனால போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். இன்றைக்கி போட்டுட்டு பார்க்கலாம். வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இப்போ இது பற்ற வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒன்று இட்லி பாத்திரத்தில் வச்சு பிஸ்கெட் செய்ய போகிறேன். இன்னொன்று வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சுட போகிறேன், பொரித்து பார்க்க போகிறேன். இப்போ இது சூடாகட்டும், கடாய் சூடாகட்டும். நல்லா சிம்மில் கிட்ட 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அந்த கடாய் சூடாகிறதுக்குள்ளே ஆயில் விட்டு, ஆயில் இல்லைன்னா நெய், இந்த பிளேட் ஃபுல்லாக நல்லா இதை ஆக்கி விட்டுடலாம். ஆக்கி விட்டு நாம் அந்த கடாய் சூடாயிடுச்சு, வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் காயுது, நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். நல்லா காயிட்டும். காஞ்சோடனே நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் காயுது. பிஸ்கெட்டு போடுறதுக்கு நல்லா காயிட்டும், நல்லா சூடாகட்டும். நம்ம போட்டு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அரைக்காமல் ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்கலாம். மேலே எலும்பி வரணும். இப்போ போட்டுடலாம். நான் இந்த சின்ன துண்டு அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ள நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திரி போட்டுடலாம். பார்க்கலாம். நல்ல கலர் ஆகிடுச்சு பாருங்கள்.
லைட்டாக இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும், எடுத்துடலாம். எடுத்துடலாம் எல்லாத்தையும். நல்லா ஆறணும், எண்ணெய் வடிஞ்சு நல்லா ஆறட்டும், பார்க்கலாம். நல்லா ஆறட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே மற்றதை போட்டுடலாம். போட்ட செகண்ட் வந்து திருப்பிடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா தான் அப்படியே ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் தீயாது. நம்ம வந்து ரொம்ப ஓரளவுக்கு லைட் சூடில் தானே ரவை போட்டுக்கறனால லைட்டான சூடான தண்ணியில் தானே நம்ம பிணைச்சிருக்கோம். அதனால் வந்து நல்லா மாவு வந்து ரவை வந்து வெந்திருக்காது. அதனால் நம்ம இதை வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா குக்கிங் பண்ணோம். நல்லா வெந்து வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் மொறுன்னு. இப்போ நல்லா இதாகட்டும், வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். போடப்போ சூடாக இருந்ததுன்னா போதும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். 3 எடுத்துடலாம். அந்த ஒன்று நல்லா வேகட்டும். வேகாத மாதிரியே இருக்குது.
சின்ன சின்ன துண்டாக இருக்குது, அதை போடலாம். வந்து சின்ன சின்ன துண்டாக போடலான்னு சொல்லி சின்ன சின்ன துண்டாக போடுறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டோடனே கலர் ஆயிரும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் போடுறோம். அதனால் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க எல்லாம் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நான் எனக்கு எல்லா ஷேப்லேயும் கலந்துருக்கட்டுன்ட்டு போட்டிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் போட்டதாங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன், அதே போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இனி அடுத்த பேட்ச் போட்டுடலாம்.
உள்ளே வெந்து வரணும். அதனால் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருகுச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கலர் மாறினோன்னே எடுத்துடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு. சாஃப்டாக இருக்குது பிஸ்கெட்டு. பாருங்கள் இப்படி ரெண்டாக உடைச்சா கையில் உடைச்சாவே உடையுது. பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு. நான் வந்து பாருங்கள் இதுவும் நல்லா பிஸ்கெட்டு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள் பாருங்கள் நான் உடைச்சது. நான் வந்து 2-3 வெரைட்டியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் 2-3 ஷேப்பில் இது பண்ணேன். இங்கே பாருங்கள் இந்த சதுரம் மாதிரி, இந்த சதுரம், இந்த ரவுண்டு, மறுபடியும் இந்த குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி. இந்த ஷேப்பில் இந்த மாதிரிலாம் செஞ்சால் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கொண்டு வேணும். இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.